ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. எப்போனா நேற்று தான் 11 ஜூலை 2024. இதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2024. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி தேதி வந்து 18 ஜூலை 2024 முடியுது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இது வந்து எதுக்கு ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ரெக்வயர் பண்ணுறாங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. www.msc.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி மெரிட் பேசிஸ் தான். இதில் எந்த விதமான ஜாப் ஸ்கேமும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயருக்கு 10 days லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு எந்த லொக்கேஷன் எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு வந்து பொதுவாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற லொக்கேஷன்ஸ் நியர்பை லொக்கேஷன்ஸ் அது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஏடிஎல்லாம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 298 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது 39 லொக்கேஷன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷன்ஸ் சொல்லுவாக்குன்னு பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து டெக்னிக்கல் மேன் பவர். உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து என்னென்ன லொக்கேஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. மொத்தம் 39 லொக்கேஷன்ஸ் இன்க்ளூடிங் புதுச்சேரி. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது இல்லையா? 38 மாவட்டங்கள், அதாவது அரியலூரில் ஆரம்பித்து விருதுநகர் வரைக்கும். ஓகேங்களா? ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாவட்டம் உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வேக்கன்சி வந்து அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் புதுச்சேரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்க்ளூடிங் புதுச்சேரி சேர்த்து வந்து 298 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கிளியராக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து யாராருக்கெல்லாம் அது வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்டெக், எம்எஸ்சி ஐடின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த கல்வி தகுதி இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதை நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இந்த கல்வி தகுதி யாரெல்லாம் வந்து வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ, 2 ஸ்டேஜ். ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th டிப்ளமோ யூஜி பிஜி இந்த மார்க் அடிப்படையில் உங்களை வந்து கால் பண்ணுவாங்க. உங்களை கால் பண்ணி உங்கள் மென்டல் அலர்ட்னஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், பொலைட்னஸ் இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரிலிமினரி இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ ரெண்டுத்தையும் மார்க் கம்பைன் பண்ணி தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபைனல் செலெக்ஷன். அப்புறம் இன்டர்வியூ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மெயின் இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் மூலயமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும். அது வந்து மெரிட் பேசிஸ் தான் இருக்கும், எந்த ஸ்கேமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் அண்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை செலக்ட் பண்ணவே அந்த லிஸ்ட்டே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான வேலையே அங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு தோதுவான டிஸ்ட்ரிக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதாங்க சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் பார்த்துக்குங்க. முக்கியமாக அந்த வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்கிறத கிளியராக வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2024. இன்னும் 6 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க, அந்த கல்வி தகுதி உங்கள்கிட்ட இருக்குன்னா
நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.